ஆம் பிரியமானவர்களே, 1 பேதுரு 5வது அதிகாரம் 7 முதல் 9 வசனம் வரை இப்படியாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், பிடித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமேன். பிரியமானவர்களே, இங்க நாம் 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா. அதை யாரை அவன் விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று நாம் 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பார்க்கிறோம். அப்ப யார் மேல? நம்மளுடைய கவலைகள் எல்லாமே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நம்ம வைத்து விட வேண்டும். அப்படி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல வைத்து விடா கட்டி இந்த பிசாசானவன் நம்மளை விழுங்குறதுக்கு கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டு சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை பயணத்துல நம்மளை தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ, ஊழியத்திலேயோ, அல்லது குடும்பத்திலேயோ, வேலையிலேயோ, பொருளாதாரத்திலேயோ, பிள்ளைகளோட படிப்பிலேயோ, இப்படி கவலைகள் சூழ்ந்து கொண்டு வருகிற ஏராளம் காரியங்கள், ஏராளம் காரணங்கள் நிறைய இருக்கக்கூடும் கண்டிப்பாக. ஆனால் எப்படியாய்ப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நாம் கவலைக்குள்ளாக நுழைந்திடக்கூடாது. கவலையில நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது. கவலையில நம்ம சிக்கிக் கொண்டு இருந்தோம் என்றால், வேதம் சொல்லுகிற பிரகாரமாக பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டு சுற்றி திரிகிறான். ஏன்னா நம்ம கவலையில மாட்டிக்கிட்டோமா, கண்டிப்பா என்ன செஞ்சிருவோம்? பலவீனமாகிறோம். ஒரு ஊழியத்தில் பாதியில் ஒரு கவலையில மாட்டிக்கிட்டோமா, அதுல இருந்து எழுந்திருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அது கவலையா ஆயிடுவோம், நம்ம பலவீனமா ஆயிடுவோம். அப்ப அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, அது ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு பிசாசான உள்ளுக்கு நுழைந்துருவான். அதே போலதான் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள், ஒரு போராட்டங்கள், பண தேவை வரும் பொழுது நம் கவலையில மாட்டிக்கிட்டோமா, அந்த கவலையை பயன்படுத்தி பிசாசு உள்ளுக்கு பூந்துருவான். நம்ம குடும்பத்துல இப்படிதான் நிறைய காரியங்கள், நிறைய தேவைகள் இருக்கும். இது மத்தியில சந்திக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு, அந்த தேவைகள் சந்திக்கப்பட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா, நம்ம கவலைக்குள்ளாக ஆகிட்டோம்னா பிசாசன அதை ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டா பயன்படுத்தி குடும்பத்துக்குள்ளாக நுழைந்து. இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலும் எதெல்லாம் கவலைக்குள்ளாக மாட்டிக்கொள்றோமோ அதை பிசாசானவன் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உள்ளுக்கு நுழைய ஆரம்பிச்சிருவான். சோ அப்படி பிசாசானவன் நம்ம கவலையை இருக்கும் பொழுது அந்த பலவீனத்தை தெரிஞ்சு கொண்டு அவன் நுழைய ஆரம்பிச்சுட்டானா, கண்டிப்பாக என்ன ஆயிரும்? விசுவாசம் நம்மளுக்கு குறைஞ்சிரும். அதனாலதான் 9வது வசனம் எப்படி சொல்லுது? விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிரியமானவர்களே, கவலை என்பது ஒரு கொடிய பாவத்துக்கு இருக்கிற வல்லமை கவலைக்கும் இருக்குது. அந்த கவலையில மாட்டிக்கொண்டோம் என்றால் விசுவாசம் குறைய ஆரம்பிச்சிடும். விசுவாசம் குறைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும், இருள்கள் நம்ம சூழ்ந்து கொள்ளும். இதை விட பிசாசானுக்கு ஒரு பெரிய ஆயுதம் தேவை வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையில நுழைவதற்கு. ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் விசாரிக்கிறவரானபடினாலே நம்மளுடைய எல்லா கவலைகளும் அவர் மேல் வைத்து விடுவோம். அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறபடினாலே அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு என்ன காரியங்கள் தேவை என்று அவருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறபடினாலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். பிற்பாடு உங்களுக்கு எல்லாமே கூட கூட்டி கொடுக்கப்படும். நாம் கவலைப்படுவதனால நம்மளுடைய சரீர அளவை நம்மளால கூட்டவே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம கவலைப்படுகிறதுனால எந்த காரியத்தையும் நம்மளால சாதிக்கவே முடியாது. பிசாசுக்கு நம்ம கவலைப்படாம சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருந்து பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்போம். பிசாசானவனுக்கு டார்ச்சர் கொடுத்து அவனை விரட்டுவோமாக. ஆமென்.